டெல்லி ஃபேமிலியில் இருக்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கும் டிஷ் நேம் பார்த்திங்கன்னா கேரளா வட்டப்பம். அது செய்ய தேவையான பொருட்கள் பச்சரிசி, தேங்காய் துருவல், சாதம், சுகர், ஈஸ்ட், ஏலக்காய் பொடிச்சது, சால்ட்டு. நம்ம பச்சரிசியை ஒரு 3 to 4 hours நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறணும். அதுக்கு நம்ம மாவு பச்சரிசி நம்ம எடுத்துக்கலாம். மாவு பச்சரிசிங்கிறப்ப நம்ம சாப்பாட்டு பச்சரிசியும் எடுத்துக்கலாம். பட் மாவு பச்சரிசிங்கிறப்ப நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பொதுன்னு இருக்கும். அதை ஊற வச்சு இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஊறி வர்றப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். எப்படி ஒரு குறைஞ்சது ஒரு 3 to 4 மணி நேரத்துலேயே நல்லா ஊறி வரணும். பொதுன்னு வரணும். பாருங்கள், அரிசி நம்ம அது அளவு தான் போட்டால் எப்படி பொங்கி வந்துட்டு நல்லா ஊறி இருக்கணும். இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். இப்போ அதுக்கடுத்து நம்ம தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். அது நம்ம சாதம் மதியம் சமையல் பண்ணி வச்சுருக்கோம். சாதம் அந்த சாதத்தை கூட ஒரு 1/2 கப் போட்டால் போதும். இப்போ சால்ட்டு தேவையான அளவுக்கு. அதுக்கடுத்து நம்ம பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடிச்சிருந்தது, சுகரோடு சேர்த்து பொடிச்சோன்னா அது ஒயிட்டாக தெரியுது உங்களுக்கு. ஈஸ்ட்டு ஒரு 3/4 ஸ்பூன், சுகர் 2 ஸ்பூன். இப்போ நம்ம இது இந்த வட்டப்பம் பார்த்திங்கன்னா சுகர் இல்லாது நம்ம டிஃபனுக்கு செய்கிற வட்டப்பம். இதே இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் வட்டப்பம் இருக்குது, அதுக்கு சுகர் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டோம். மாவு பாருங்களேன், இது மாவு ரொம்ப திக்காக இருந்துடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப திக்காக இருந்தாக்கா கல்லுப்பழகம் சாஃப்டாக வராது. அதனால் கொஞ்சம் ஓரளவுக்காச்சும் மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவு பாருங்களேன், கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்களேன். திக்காக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம போதுமான அளவு போதும். இப்போ நம்ம அதை நல்லா கிண்டி விட்டுக்கணும். மிக்சியில் போடுறப்ப எல்லாமே ஈஸ்ட்டு, ஏலக்காய் பொடி, மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். பட் தண்ணியோடு சேர்த்து வரப்போ நல்லாவே நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இதை கிண்டி விட்டு நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வச்சிடணும். நல்லா கிண்டி விட்டு ஒரு பார்த்திங்கன்னா 3 hours போகும். அதுலேயே உங்களுக்கு நல்லா பொங்கி வந்துடும். அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 3 hours ஆச்சு. அதை நம்ம பேக்கரி டப்பா இருக்கும் பாருங்கள், அதில் தேங்காய் எண்ணெயோ நெய்யோ தடவி, தேங்காய் எண்ணெய் தடவுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா கேரளா சைடு செய்கிறது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தடவுறப்போ அந்த வாடை நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டிருக்கனால நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த டின்னில் போட்டு பேக்கரி டின்னில் போட்டு மூடி வச்சுக்கணும். அது மாவை ஊற்றி நல்லா மூடி நல்லா ஆவி போகாத அளவுக்கு மூடி வச்சிடணும். இப்போ ஒரு 20 நிமிஷம். மெயின் பார்த்திங்கன்னா டைமிங் மட்டும் முக்கியம். 20 நிமிஷம் இது நல்லா வெந்துருச்சு. அப்போ அதுக்கு வெந்துருச்சாங்க நம்ம பார்க்குறதுக்கு ஒரு குச்சியோ ஒரு ஏதோ ஒரு அதில் நம்ம குத்தி பார்க்குறப்ப அந்த குச்சியில் ஒட்டாமல் இருக்குது பாருங்களேன். இப்போ வெந்துருச்சு. இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்படி இந்த ஓரங்களை அப்படியே நம்ம எடுத்து விட்டுக்கலாம். கத்தியை வச்சு அப்படி ஒரு ரவுண்ட் அப்படி எடுத்து விட்டுக்கலாம். அப்படியே நம்ம பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கிறோம். இப்போ கேரளா வட்டப்பம் ரெடி. பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்களேன். நம்ம எடுத்து பார்க்குறப்ப ஃபீல் பண்ணலாம். இதை நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணலாம். அது கட் பண்ணுறப்ப நம்ம அந்த பாஞ்ச் மாதிரி உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த பண்ணெல்லாம் நம்ம பிச்சோன்னு பாருங்களேன், ஹோல்ஸாக இருக்கும் பாருங்கள், அப்படி இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். காலைல டிஃபனுக்கு நம்ம இதை வச்சுக்கலாம். இதோட பார்த்திங்கனாக்கா கிரேவி ஏதாவது தொட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு மாத்திரம் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய ரெசிபி நான் அடுத்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருப்பேன். பாருங்கள், பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்தீங்க.